வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கருவேப்பிலை தக்காளி சட்னி பண்ணலாம். கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம தாளிக்கிறதுலலாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி சட்னியில் சேர்த்து அரைச்சோம்னா அந்த சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். இது இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வதக்கி அரைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நிறம் மாறி வரட்டும். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. 4 காஞ்ச மிளகாய், வறுபடட்டும். 1/2 இன்ச் துண்டு தோல் நீக்கி கட் பண்ணது. இதையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே வாசனை சூப்பராக இருக்குது. சட்னி அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிப்பை சேர்த்துடலாம். சட்னி அரைக்கும்போது தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. கருவேப்பிலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.